மக்களை ஏமாற்றி விடலாம். நான் முன்ன சொன்ன விஷயம் சொல்றேன் திருப்பியும். கருணாநிதி என்ன நினைக்கிறார்? எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம், தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் சொன்னதை அப்படி ஏற்றுக்கொள்வார் என்ற திட்டம் போட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாம், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாம் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், ரொம்ப கவனிச்சு கேளுங்க. தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, எப்படி தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கருணாநிதி மேடையிலே பேசிக் கொண்டிருப்பார். பேசிக்கொண்டு இருக்கிற போது அப்படியே மயங்கி கீழே விழுவார். விழுந்து ஐயோ தலைவர் இப்படி ஆச்சு, ஐயோ தலைவர் ஆயிடுச்சு, ஐயோ ஹாஸ்பிடல் என்று உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று, எந்த மருத்துவமனை? அப்பல்லோ மருத்துவமனையில கருணாநிதி அட்மிட் பண்ணிட்டு, ஐயோ ஐசியூ இருக்காங்க, ஐயோ ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவர் என்னாகுமோ ஏதாகுமோ என்றெல்லாம் புரளி கிளப்பி தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு அனுதாப அலையை கொடுத்து, அனுதாப அலையின் மூலமாக அனுதாப வாக்குகளை வாங்கி விடலாம் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற திட்டம் போட்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு முன்பே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன், யாரும் நம்பாதீங்க. உங்களை ஏமாற்றக்கூடிய கதை திராவிட முன்னேற்றக்கூடிய தலைவர் கருணாநிதி நிச்சயமாக இதை செய்வதாக முடிவு செய்திருக்கிறார்கள். தயவு செய்து யாரும் நம்பாதீர்கள், நம்பி ஓட்டு போடாதீங்க. ஏன்னா உங்களை ஏமாற்றலாம், எப்படியாவது கவுத்துடலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற